வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ கேட்டால் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணார் தான். சோலோ ரைடு தான் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் சோலோ ரைடில் குரூப் ரைடு தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பசங்களாச்சும் வருவாங்க. என்னடா சடன் பிளான்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணோன்னா கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். அப்படி இப்படி நம்ம பண்ணுறது ஒழுங்காக ஒரு பிளான் ஒழுங்காக நடக்காது அப்படின்றதுனால அப்படி இப்படின்னு மாற்றி கரெக்டாக மூணாறுன்னு சொல்லிட்டு 3 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழப்பாடியில் தான் இருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக நம்ம தேனி, அதாவது பழைய வந்தலக்குண்டு இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு ஒரு மீட்டப் மாதிரி. ஏன்னா எல்லாருமே எங்கெங்கேருந்து வராங்கன்னா விழுப்புரம், கோயம்புத்தூர், சிவகாசி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு பல ஏரியாவிலேருந்து பல நண்பர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ண வராங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட், அதாவது பழைய வத்தலக்குண்டு இருக்குல்ல, அங்கே ஒரு பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஸோ அங்கே எல்லாம் வந்துருங்க. அங்கே மீட்டப் பண்ணிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கரெக்டாக நைட்டு இங்கே 11 மணிக்கு நான் கிளம்புறோம். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு தெரியாது. இது சொல்லப்போனால் நான் ஸ்டாப்பாக ரைடாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம ஆம்டல்குடி தாங்க மாட்டோம். நான் இன்னும் மேப் போடல, கரெக்டாக சேலத்துக்கு போய் போட்டுக்கலாம் பிறந்தாலும். ஏன்னா ஒரே ரூட்டு திண்டுக்கல் ரூட்டு தான். நாமக்கல், ராசிபுரம், நாமக்கல், கரூர், அதுக்கப்புறம் அந்தாண்டு அப்படியே லைன் பை லைன் அப்படியே 1 by 1 அப்படி தான் போகிறோம். நம்ம அந்த ரூட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேப்பில் காட்டும் போது அந்த ரூட்டு தான் பக்கமாக காட்டுச்சு. அதனால் அந்த ரூட்டே நம்ம சூஸ் பண்ணிட்டோம். எத்தனை மணிக்கு நம்ம போய் ரீச் ஆகும்னு தெரில. ஏன்னா நான் வந்து ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். நைட் டைமில் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வண்டி ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். 1 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பசங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வேகமாக போகிறன்ற பேரில் நம்ம அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. நான் நல்லபடியாக ஒரு மைக் 2000 ரூபா போட்டு புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமேட்டு உங்களுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் வண்டி ஒழுங்காக ஓட்டணும். ஸோ அதனால் நல்லபடியாக வேண்டிக்கோங்க. 3 ட்ரிப்பு 3 நாள் நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா அந்த மூணார் மட்டுமே 3 நாளில் ஃபஸ்ட் டே வந்து மூணார் 1 டே ஃபுல்லாக, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே பார்த்திங்கன்னா வட்டவாடா, அந்த தேர்டு வந்து பார்த்திங்கன்னா காந்தனூர்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எப்பயுமே எதிர்பார்ன்றத நம்ம குறிக்கோளே. அங்கே போய்ட்டு சொல்ல முடியாது. மூணாறுலேயே கிளைமேட் செம்மையாக இருந்துச்சுன்னா அட்ராசிட்டி அமர்க்கலமாக இருந்துச்சுன்னா அங்கேயே ட்ரைவராக போட்டு வேண்டியது தான், வேறு வழி இல்லையே. ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் Instagram ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நண்பர்கள், தோழர்கள் எல்லாருமே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்எஃப். ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப்காரர் நம்மளை சதி பண்ணுறார், நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்றார். அதனால தான் இப்போ தான் டிஆர்எஃப் ஃபஸ்ட்டு டைம் மூணாரே போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்க போது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளைமேட் நான் விசாரித்த போது செம்மையாக இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து எந்த ஒரு இதுவுமே பிளான் பண்ண கிடையாது. மூணாரில் வந்து எப்பயுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்களே, மூணார் வந்தால் 10 விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மூணார் டெஸ்டினேஷன்ஸ், அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது, என்னென்ன நாங்கள் அட்ராசிட்டி பண்ணுறோம், என்னென்ன புதுசாக பார்க்குறோம், அப்படிலாம் புதுசாக பார்க்குறோமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தூக்கமே இல்லை எனக்கு. ஐயோ செயின் லூப் படிக்கிறாங்க, பரவாயில்ல அங்கே போய் வாங்கிக்குவோம், பசங்கள்ட்ட இருக்கோம். நான் செயின் லூப் படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், செயின் லூப் படிக்கவே இல்லை. நான் எதுவுமே அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக 9:30 பக்கமாக ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு பொறுமையாக சாப்பிட்டு எல்லாம் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக தான் வந்தேன். அப்பயும் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், செயின் லூப் படிக்க மாட்டேன். இந்த மைக் கொஞ்சம் குறைக்குதுன்னா அது கொஞ்சம் மைக்கோட ப்ராப்ளம் இல்லை, மைக் அடாப்டரோட ப்ராப்ளம். நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக சோனி ECU சம்திங் லெவல் 1 வந்து புது மைக் ஒன்று 2000 rupees வருது அதோட வருது. அதனால் அந்த மைக் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் அந்த மைக் வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த மைக் நல்லா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதோட அடாப்டர் தான் பிரச்சனை. அதை நான் இப்போ காலையில் தான் கண்டுபிடிச்சேன். மைக் சேஞ்ச் பண்ணி ட்ரைவ் பண்ணும்போது தான் நான் கூடயும் மைக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒர்த்தான மைக்கெலாம் வாங்கினேன். ஆனால் மைக்கு பிரச்சனை இல்லை, அடாப்டர் தான் பிரச்சனை. ஸோ டோன்ட் வரி, அதுக்கு வந்து 2 years வாரண்டி இருக்குது. நம்ம மைக் அந்த அடாப்டர் வாங்கியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 years தான் ஆகும். மாற்றிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டிஆர்எஃப் நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தான். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போனோம்னா பெங்களூர் ஹைவே, இந்த லெஃப்ட் கட் பண்ணால் மதுரை, திண்டுக்கல், அதோட பைபாஸ் ரூட்டு. நான் வண்டி எடுக்கும் போது எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக ஒரு க்யூரியாசிட்டியோட வண்டி எடுத்தேன். ஆனால் வண்டி ஓட்டும் போது வண்டி கேமரா ஆஃப் பண்ணிட்டு வைசர் ஓப்பன் பண்ணி ஓட்டணும், காற்று அடிக்குது, மூஞ்சில் அடிக்குதா,
அதோட சேர்த்து தூக்கமும் வருது. டியர் ஆஃப் காலை ஐயோ நல்லா தான் தூங்கினேன். நேற்று 2 நாளாக தூக்கம் இல்லை சரி. அதுவும் இல்லாமல் அதுக்கு ஏற்றாப்புல இது வேறு கரெக்டாக மூஞ்சிலே வந்து காத்திருக்குதா. அமைதியாக இருக்குமா, சுற்றி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, வண்டி அதை த்ராடல் பண்ணால் அது போட்டு டேரெக்டாக போயிட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணு சுருக்குது. நான் நான்ஸ்டாப்பாக கொண்டு போயிட்டு நிறுத்திடலான்னு பார்க்குறேன், ஆனால் விட மாட்டேன்றாங்களே. ஏன்னா கரெக்டாக இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாமக்கலை தாண்டி திண்டுக்கல்லோட டோல்கேட், செகண்ட் டோல்கேட், நம்ம ட்ரிப்போட செகண்ட் டோல்கேட் இது. கரெக்டாக என்ன ஊர் தெரியுமா இது? கீராம்பூர் மேடு. கரெக்டாக இங்கே இருக்கோம். எங்கடா அங்கே சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் கட் பண்ணி என்னடா அங்கே வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கதை. டிஆர்எஃப் எங்கடா நானும் பார்த்து பொறுமையாக வண்டி ஓட்டுறேன். ஓட்ட தூக்கம் சொக்குது. டிஆர்எஃப் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்னோடய கைவரிசையை காட்டி பேக் டு பவர்ன்ற மாதிரி வந்தேன். என்னன்னே தெரில, நல்லா தூக்கம் வருது. ஒரு வேளை நல்லா இத்தனை நாளாக சாப்பிட்டு தூங்கிட்டு இப்போ திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம், அதனால கூட எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். A few moments later. ஷோ கடவுளே, எவன் கண்ணு போட்டுச்சோ, அடுத்தவங்க கண்ணெல்லாம் இல்லை, என் கொழுப்பு. தூக்கம் வரன்ற போதே ஓரம் கட்டி தூங்கிட்டு அதுக்கப்புறம் போயிருக்க வேண்டியது. நான் பண்ணுறது ஐயோ சொல்லியாமல் நான் ஒதுக்கி வச்சிருக்கேனே. ஓ கடவுளே, எல்லாம் என் நேரம். கொழுப்பு, அவ்வளோவும் கொழுப்பு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசு போட்டு ஒவ்வொரு இதாக சேமித்து அப்படி ரெடி பண்ணேன். என்னோடய அசால்ட்டுத்தனத்தால் இவ்வளோ காயம் போட்டதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு மயிரும் புரியல. எல்லாம் போச்சு. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ ஒன்றும் புரியல. அவ்வளோ ஆசையாக பார்த்தேன். கொஞ்சம் என் சுயநலத்தில் உன்னை இப்படி பண்ணிட்டேனே. ஹலோ, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் திருப்பிட்டுமா சேலத்துக்கு? சரி வரேன் வை. நான் மொபைல் ஆர்டர் போட்டிருக்கேன், விடு நான் வரேன். வை. ஐயோ வண்டி ஓட்டவே முடியலையா, ஹேண்டில் பார் டைட் ஆகுதியா. கொஞ்சம் ஒழுங்காக பொறுமையாக இருந்திருந்தேன்னா இந்த தேவையில்லாத பிரச்சனை இல்லவே இல்லை. கம்முன்னு நான் பாட்டுக்கு பொறுமையாக போயிருக்கலாம். இந்நேரத்துக்கு எவ்வளோ சந்தோஷமாக அங்கே இருக்கலாம். எவ்வளோ 30,000 வருதா 40,000 வருதா ஒரு மயிரும் புரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன் டிஆர்எஃப், யாராச்சும் தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். தூக்கம் வருதுன்னா தயவு செஞ்சு ஓரம் கட்டிடுங்க. தயவு செஞ்சு இந்த போயிடலாம், ஒரு 5 நிமிஷம் போயிடலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நான் பண்ண தப்பு அதுதான். இந்த கரூர் போயிட்டு பேகிரியில் ஓரம் கட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மேரில் தான் நான் அப்படி பண்ணேன். தவிர இந்த அளவுக்கு கொண்டு வந்த முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சுத்தமாக போச்சு. என் சுயநலத்துக்காக எவ்வளோ காயப்படுத்தணுமோ காயப்படுத்துகிறேன். வண்டி இப்போ நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு செகண்ட் இப்படி ஆணுச்சு. எங்கேயோ போயிட்டு இருந்த வண்டி முன்னாடி வந்து நிற்கிது. அதான் பொறுமையாக உருட்டிட்டு வந்தேன். இந்த பக்கம் இதுவும் இந்த லைட்லேருந்து போயிருக்கியா? வா ரெடி பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறதுன்னு ஒரு மயம் புரியல எனக்கு. ஏன் இப்படி எப்பயுமே வண்டி சரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செலவு வைக்கும். இப்போ என்னன்னா இப்படி வச்சுருக்கு. எனக்கு சரியான இதாகிடுச்சு. எவ்வளோ செலவாக போதோ தெரில. ஐயோ எனக்கு நான் வண்டி விட்டு கீழே இறங்கல, வண்டி கீழே சாயல. இப்போ நான் அப்படி போயிட்டுருக்கேன், நார்மலாக போயிட்டுருக்கேன். வண்டி லாரி அங்கே போயிட்டுருக்கு, புரியுது இல்லையா? அங்கே போயிட்டுருக்கு. பின்னாடி ஒரு செகண்ட் இப்படி தான் தெரிஞ்ச ஞாபகம் இருக்குது. முன்னாடி வண்டி இடிச்சு நிற்கிது. அடிச்சு அப்படியே நின்ட்டேன் ப்ரோ. நான் வண்டி அவ்வளோ வேகமாகவும் இல்லை. நான் எனக்கு ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது தூக்கம் வந்துச்சு. அப்போதைக்கு ஒன்றும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நல்லா வெட்டிட்டு வந்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு இங்கே கரூருக்கு இந்தாண்டதான் பக்கமாக வந்து இப்படி ஆகிருக்கு. எதிரே பார்க்கல, சுத்தமாக நான் எதிர்பார்க்கல. சரி நான் கரூருக்கு உள்ளார போயிட்டு பேக்கரியில் நிறுத்தி ஒரு தூக்கம் போடலான்னு நினச்சேன்.
எப்படி அந்த லைட்டை வச்சு அவ்வளோ தூரம் வந்த? நான் அதனால தான் அங்கேருந்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். லைட்டு கூட ஏதாவது வச்சு செட் பண்ணிடலாம். ஹேண்டில் பாரு அப்பா பத்து மக்கர் பண்ணுது தானே. அந்த லைட்டுக்கு இடிச்சு நிற்கிது. அந்த கிட்டு போட்டு சுற்றி தான் போகணும், வண்டியை ரெடி பண்ணிட்டே போகணும். இல்லை, இதுக்கப்புறம் எங்கே போய் செலவு பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஒரு மாதிரும் புரியல. ரெடி பண்ணிக்கலாம் சொல்லுவோம். என்னையா ரெடி பண்ணுறது, எல்லா டைமும் இப்படிதான் ஆகுது. என்ன இது அண்ணா ஏன் தப்பு? நான் இவருக்கு ஏதாவது ஒரு செலவு இந்த வண்டி வச்சு கொடுக்குது அவருக்கு. இது தப்பு இல்லை, இது ஏன் தப்பு முழுக்க. 2வது டைம் சொக்கும் போது நான் வண்டி நான் கரூரில் வண்டி ஓரம் கட்டி படுத்துடலான்னு வந்தேன். அப்புறம் எங்க கரூருக்கு முன்னாடியே தூக்கம் வந்து அப்பவே நிப்பாட்டணும் சொல்லும். என்ன பண்ணுறது? நம்ம அங்கே போய் அந்த இதில் வந்து ஒட்டலாதைய பசங்க அங்கே இருக்கானுங்க. நான் உனக்காக தான் இங்கே கொண்டுருக்கேன். வாயா ரெடி பண்ணிக்கலாம் வாயா. என்னன்றேன், வண்டி நான் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்றேன். எங்கே போகிற? போயிட்டு கோயம்புத்தூருங்க சரினா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் ஆகல, நீ வா ரைடு வா. எவ்வளோ செலவாகுது என்னன்னே தெரியாமல் இருக்கியா? என்ன மொத்த லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் வா. அண்ணன் இருக்கார், அண்ணன் கூப்பிட்டு கேட்கலாம் வா. எப்படி லாரியில் அப்படி டேரக்டாக அடிச்சிட்டிங்களா? லாரி போய் சாத்திட்டாங்க. நின்றது லாரியா இப்படி ரன்னிங்கில்? நின்றது லாரி ரன்னிங்லையா? லாரிக்கார் நின்றானா? அதான் நிற்கவே இல்லை ப்ரோ. அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் வரும்போது அந்த மக்கள் உண்மையாக தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தாலும் நின்றுப்பான். பொறுமையாக வந்து நான் ஸ்பீட் அடிச்சிருந்தேன்னா நான் கீழே விழுந்து எனக்கு தான் காயம் இருக்குது. எனக்கு எந்த இதுவுமே இல்லை. வண்டி இப்படி நின்று வாகல இருக்குது. கரெக்டாக இங்கே மட்டும் இப்படி டயர் மாட்டி இருக்கு. சென்டரா போய் அடிச்சிட்டாரியா அது ரூமை. இதெல்லாம் நடக்கிறதா ரைடில் இதெல்லாம் அப்படி இல்லை ப்ரோ. ஒரு செலவு, ஒரு ரைடு போனால் ஒரு செலவு, ஒரு ரைடு போனால் ஒரு செலவு. ஆனால் இது முழுக்க ஏன் தப்பு? தூக்கம் வந்தோடனே ஓரம் கட்டியிருக்கணும். 2 டைம். ஒரு டைம் நான் அப்படியே சைடில் ஓரம் அப்பயே எடுத்துருக்க வேண்டியது. சரி கரூர் போயிட்டு நிறுத்திருப்பேன் நான் 100 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் அங்கே கூட ரெஸ்ட் எடுத்து கூடயும் போகலாம் அப்படி ஒரு இதில் வந்தேன். அந்த ஆளுக்கு பைக் அவுட்டா? பைக் உயிரி அந்த ஆளுக்கு இல்லையே. திருப்பி இருக்கு. இல்லை கரெக்டாக தான் இருக்குது. லைட் போடு, அந்த லைட்டை போடியா. வண்டி ஆன் பண்ணாதான் லைட் இருக்கு. வண்டி ஆன் பண்ண அது கட்டிக்கலாம். செம்பட்டி போய் கட்டிக்கலாம். ஒரு 5 கிலோமீட்டர் இதை டேக் போட்டு உடையாத மாதிரி டேக் போட்டு நிப்பாட்டி கட்டலாம். சரி வாங்க அதெல்லாம் நாமளே பண்ணிக்கலாம். வாங்கண்ணா அதெல்லாம் ஒரு வாங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிப்பாட்டி பார்த்து பண்ணுது ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? மனசே விட்டுருவான் ப்ரோ. எவனா இருந்தாலும் மனசு விட்டுருவான் ப்ரோ. எவனா இப்படி இருக்க வந்துச்சு விட்டு பார்த்துக்கலாம் வா. போனது தான். நான் தான் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம வாய் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். கண்ணு தண்ணி வரல. நிஜமாக கண்ணு தண்ணி இன்னும் வரல. எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆனதெல்லாம் அழுதுட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக. எங்கே பின்னாடி கொண்டு போய் விட்றதுக்கு சைடில் கொண்டு போய் விட விட்டுறேன். அந்த ஒரு நாயம், அந்த ஒரு இது. நிஜமாலுமே இது இல்லை ப்ரோ. இப்படி எங்கள் சித்தி காலைங்காட்டியுமே ஃபோன் பண்ணி வண்டி எடுக்கிறதா இருந்தால் இது மாதிரி அதை சாமி கும்பிட்டு போ காலைங்காட்டி எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு நான் அப்பயே விசாரித்தேன். எல்லாமே மாத்திர மாட்டுக்கு 50,000 பில் வச்சிட மாட்டுக்கு. மொத்த செட்டு 15 தான் வருது. 50,000 பில்லுக்கு என்னைய இல்ல இது மொத்த செட்டு 15 தான். அதான் மொத்த செட்டு 15 தான். கலரோட மாத்தினாங்க. அப்படிங்களா? மொத்த செட்டு 15 தான். 50,000 எதுக்கு ஆகுதுங்க? 50,000 எங்க வரீங்க? இந்த பக்கம் நான் ஷோரூம்ல கேட்டேன். இந்த ரெண்டும் சேர்த்து 6,000 ரூபா தான் சொன்னாங்க என் வண்டிக்கு. 2 பக்கம் அதான் கம்மியா தான் ஒரு சொல்லுவோம். நீ பயக்காத 15 ரூபா. உனக்கு ஒரு 5 ரூபா செலவு இருக்கும். 10 ரூபா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணீங்கன்னா இப்போ வந்து 15 ரூபான்னு வச்சுக்கோ. அவன் இன்சூரன்ஸ் லிமிட் வச்சு 10 வச்சிருப்பான். 10 ரூபா வச்சு நீங்க 5 ரூபா கட்டினா 5 ரூபா கட்டினா அவ்வளவுதான். ரிட்டர்ன் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா இல்லை அளவுதானா? அவ்வளோதான். நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த இன்சூரன்ஸ் ஒரு டைம் கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ண முடிஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான். கரண்ட்ல தானே ப்ரோ. இப்போதான் ப்ரோ வண்டி எடுத்து ஒரு வருஷம் 4 மாதம் தான் ப்ரோ ஆகுது. ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம் தான். இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்க தெரியாது. இன்சூரன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண நம்ம 1 வருஷம் தான் போடுவாங்க. வண்டி எடுக்கிறப்போ 1 வருஷம் கொடுத்துருவாங்க. நம்ம 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். தேர்ட் பார்ட்டிக்கு தான் ப்ரோ அது கம்மி கரையா? தேர்ட் பார்ட்டி இல்லை. உனக்கு ஓன் இந்த வண்டி என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ஃப்ரெண்ட் ஃபேன் ஓடல எம்டிக்கு 4 மாதம் ஃபேன் ஓடல. இன்சூரன்ஸ் கிளைம் 25,000 ரூபாய்க்கு போட்டான். இன்சூரன்ஸ் 25,000 ரூபாய்க்கு போட்டான் ஃபேனுக்கு. சும்மா பார்த்துருந்தாங்க உனக்கெல்லாம் ஒரு 4 மாதம். இல்லை இது இன்சூரன்ஸ் போடணும். இப்போ போட்டினா தான் கிளைம் பண்ண முடியும். அதனால இங்கே வரீங்க. இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே 15 ரூபா தானா? நான் கேட்டேன். இது 2 பக்கம் சேர்த்து 6,000 13,000 13,000 போனோம்.
கலரோட சீன் பண்ணாலே நீ மற்றவனுக்கு எந்த வேலையும் இல்லைங்க. என்ன கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு மட்டும் தெரில எனக்கு. அவசரமாக கிளம்பியிருந்தா கூட பரவாயில்ல, நல்லா பொறுமையாக நிதானமாக நிறுத்தி அப்படியே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்படி ஆகுது. வண்டி தான் வண்டியோட போயிடுச்சு விடுங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு. அது அந்த ஒரு இதில் தான் நான் அப்படியே அமைதியாக இருக்கேன், எந்த ஒரு இதுவும் நினைக்காம. கஷ்டமாக தான் இருக்கும், நாம தான் போல் கஷ்டமா ப்ரோ? ஏன் ப்ரோ உயிர் போகுது ப்ரோ. யாருக்கா இருந்தாலும் இருக்குண்ணா. ஒவ்வொரு டைமும் பார்த்து செலவு பண்ணி, இந்த டைம் தான் எந்த ஒரு செலவும் இல்லாமல். இப்போ போன டைம் கொடிவேரி போயிட்டு வந்தோம், பேட்ரி போயிடுச்சு, பேட்ரி மாற்றினேன். ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே பேட்ரி யாருன்னு பேர் எடுத்துருக்கீங்க, அவர் எடுத்த பேட்ரி. சரி நீங்கள் ரைடாக போகிறீங்க, நாங்கள் ரைடே போகுது பேட்ரி மாற்றினேன்லாம். எனக்கு இந்த வண்டி வச்சுட்டு இப்போ ஓட்டவும் முடியாது, மனசே கேட்காது எனக்கு. இப்போ வண்டியை ஓட்டும் போது கீழே கதை உரையுதானா? குதிக்குது அளவுதான். இதெல்லாம் அப்படியே வெளியே எடுத்துங்க. அப்படியே மேட்ச்லாம் அப்படியே லேட் பண்ண வேணாம், நம்ம போய் அங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு விட்ருக்கோம் பாரு, எந்த அளவுக்கு விட்ருக்கோம் பாரு. யோ விடியா தூக்கத்தில் தான் செஞ்ச வேணும் உண்டே விடுவியா வண்டியை? அதுக்குள்ள